நம்மளோட இந்தியன் கிராசரி எல்லாமே வந்து மாசத்துல ஒரு தடவை வந்து நான் போய் வாங்கிட்டு வருவேன். அதுக்கப்புறம் இடையில கொஞ்சம் கொஞ்சம் காலியாகும்போது அப்பப்போ வந்து வாங்கிக்கிருவேன். ஸோ நான் வந்து என்னோட ஆயில் பாட்டில்ஸ் இது எல்லாத்தையும் இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து ரீஃபில் வந்து பண்ணணும் அண்ட் ரீஸ்டாக்கும் வந்து பண்ண போகிறேன் என்னோட பேண்ட்ரியை. அப்படி ஒரு சில டிப்ஸ் எல்லாம் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷைன் ஃபேமிலி. நம்ம சேனல் வந்து 3000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே ரீச் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. அண்ட் நம்ம சேனலில் நிறைய ஆர்கனைசேஷன் வீடியோஸ், அதுக்கப்புறம் டீக்ளட்டரிங், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அஞ்சரை பெட்டியை தான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் முன்னாடி நாளேவும். ஸோ இப்போ வந்து அதை ஃபுல்லாத்தையும் வந்து எடுத்து நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு. அண்ட் இந்த அஞ்சரை பெட்டி வந்து நான் ஊர்லேருந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாட்டிலாக வைக்கிறத விட இது ஒரு டப்பா எடுத்தோம் அப்படின்னா குக்கிங்க்கும் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். காலையில் வந்து ரொம்ப ஹரிபரியாக வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பாட்டிலையுமே ஓப்பன் பண்ணி நம்ம வந்து மிளகு, சீரகம், கடுகு, உளுத்தம்பருப்புன்னு எடுத்துகிட்டு இருக்க முடியாது. இதுனா வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் என்கிட்ட இந்த ஒரு பாக்ஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு போடுறதுக்கு இன்னொரு பாக்ஸ் வந்து வாங்கலாம், நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு போகும்போது வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பட் இப்போதைக்கு அதை வந்து தனித்தனி பாட்டிலில் தான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் தான், அளவாக வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு தான் பிடிக்கும். அதனால் ஒரு சின்ன ஃபேமிலிக்கு வந்து இந்த சைஸ் ஓகே தான். கொஞ்சம் பெரிய ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படின்னா இதை விட பெரிய சைஸ்லேயே நீங்கள் டப்பா வந்து வாங்கிக்கலாம். அண்டு இந்த பாக்ஸ் வந்து உண்மைக்குமே வந்து சூப்பரான ஒரு ஆப்ஷன்னே சொல்லலாம். நம்மளோட கிச்சனில் ரொம்ப வருஷங்களாக வந்து இதை தான் பழைய காலத்துலேருந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு எங்கள் வீட்டில் இதுதான் பழக்கம் அப்படின்றதுனால எனக்கு இது பழகிடுச்சு. எனக்கு இது ஈஸியாகவும் இருந்தது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து நான் ரீஃபில் பண்ணிவிட்டு இதை வந்து எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிடலான்ட்டு. அண்டு என்னோடய அடுப்புக்கு பக்கத்துலேயே தான் வந்து இந்த டப்பாலாம் வச்சுக்குவேன் அந்த ட்ராவரில். ஸோ அதனால் வந்து ஈஸியாக குக்கிங் வேலையெல்லாம் முடிக்க முடியும். அண்டு இந்த குட்டி குட்டி பாக்ஸ் உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி அடியில் வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து போட்டிருக்கேன். இது வந்து எதுக்குன்னா நமக்கு க்ளீனிங்க்கெலாம் வந்து ஈஸியாக இருக்கும். நான் ஏதாவது சிந்துனா கூட அந்த பேப்பர்லேயே வந்து சிந்திக்கிறோம், நம்ம அதை வந்து அப்படியே எடுத்து தூக்கி போட்டுடலாம். அதே மாதிரி ரொம்ப வந்து உள்ள டஸ்ட்டும் வந்து ஆகாது நமக்கு. ஸோ மோஸ்ட்லி மூடி தான் வைப்போம். பட் இருந்தாலும் வந்து நம்ம எடுக்கிற பொருட்கள் கொஞ்சம் சிந்தும் இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வந்து அடியில் வைக்கும்போது. இப்போ இந்த ட்ராவரில் வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு என்னோடய அஞ்சரை பெட்டி இது எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணேன்ல, அது எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிடலான்ட்டு நான் அடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷீட் வந்து போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஏதாவது இந்த மாதிரி சிந்துனாலே ஈஸியாக வந்து எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா தொடச்சி விட்டுட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த ட்ராவர் என்னோடய அடுப்புக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அதனால் வந்து நமக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள், அப்புறம் குட்டி குட்டி மசாலா இதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாமே வந்து சின்ன சின்ன டப்பாவில் போட்டு இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். குக் பண்ணும்போது நமக்கு டக்குன்னு வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இந்த ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்கேன். அதாவது என்னோடய வீடியோ பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற ஒரு சில பவுல்ஸு, அதுக்கப்புறம் வந்து மெஷரிங் கப்பு, அப்புறம் சின்ன பாட்டிலில் வந்துட்டு லப்பர் பேண்ட்ஸு இதெல்லாமே வந்து போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் இந்த மாதிரி ட்ரேயில் வந்து குரூப்பாக வச்சிட்டோம் அப்படின்னா இடத்த நிறைய அடைக்காது, அதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் வந்து சுக்கு, பெருங்காயம் இதெல்லாமே வீட்டில் வந்து வச்சுக்கிருவேன். ஸோ நான் வந்து பெருங்காயம் வந்து பொடி வாங்குறதில்ல, நான் கட்டி மாதிரி வாங்கிட்டு அதுவே வந்து பெருங்காய பொடி வந்து வீட்டிலே செஞ்சு டப்பாவில் போட்டு வச்சுக்குவேன். இது நமக்கு வந்து 10 மாதத்துக்கிட்ட வரும் ஒரு கட்டி வாங்கினாலே. நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தானே யூஸ் பண்ண போகிறோம், ரசம் அதுக்கப்புறம் பருப்பு இதுக்கெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் சின்ன சின்ன பாட்டில்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து நான் ஏதாவது ஜாம் அந்த மாதிரி வாங்கினது தான் ஒன்றா வாங்கிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா வாங்கும்போது அப்படியே சேர்த்து வச்சுருக்கேன். அண்ட் இந்த காலியான பாட்டிலில் வந்து கொஞ்சம் மல்லித்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் இதெல்லாம் வீட்டிலே அரைச்சிப்பேன் கொஞ்சம் கொஞ்சமாக. இன்னும் அதை அரைக்கிறது
அரைக்கிறது இருக்குது. ஸோ அதனால் வந்து காலியாக இருக்குது. எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் அரைக்கும்போது அப்படியே இதில் வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இங்கே வந்து என்னோடய மசாலா டப்பா, அதுக்கப்புறம் வந்து வெந்தயம், இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி குரூப்பாக இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல பக்கத்தில் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அடிக்கடி தேட தேவையில்லை. இதெல்லாம் இப்போ வந்து மாற்றி மாற்றி எங்கேயாவது வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கஷ்டமாக தான் இருக்கும் குக் பண்ணும்போது. ஸோ அதனால் இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரே மாதிரி இருக்கிற டப்பாஸ் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஒரே இடத்துல வந்து வச்சுக்கிறதும் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்புறம் குட்டி பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சப்பாத்திக்கு மாவு தேய்ப்போம் இல்லையா, அந்த இதுவும் கொஞ்சம் டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ மஞ்சள் தூள் வந்து இங்கே இருக்க லிட்டில் ஷாப்பில் இப்போலாம் கிடைக்குது. ஸோ அதனால் அது வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. ஸோ அதனால் தேவைப்படுறவங்க இங்கே இருந்தீங்க அப்படின்னா லிடிலில் வந்து மஞ்சள் தூள் வாங்கி பாருங்கள், நல்லாவே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து மாதத்தில் ஒரு தடவையாவது என்னோடய ஆயில் பாட்டில்ஸை வந்து நல்லா டீப் க்ளீன் வந்து பண்ணிடுவேன். வாரம் வந்து க்ளீன் பண்ணும்போது வெளியில் மட்டும் நல்லா வைப் பண்ணி எடுத்துருவேன் வெட் டிஷ்யூ வச்சு. ஸோ மாதத்தில் ஒரு தடவை வந்து எண்ணெய்லாம் காலி ஆகும்போது அப்படியே வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரீஃபில் பண்ணிக்கிடுவேன். ஸோ இந்த 2 பாட்டில் வந்து நான் வச்சுருக்கேன். நான் வந்து பெருசாக நல்லெண்ணெய் தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவேனா. ஸோ அதனால் வந்து மற்ற எண்ணெய்கள் வந்து அவ்வளோவா எனக்கு தேவைப்படாது. இங்கே வந்து நமக்கு கடலை எண்ணெய் வந்து அவ்வளோவா கிடைக்கிறது இல்லை இந்தியன் ஸ்டோரில். அப்படியே இருந்தாலும் வந்து அதோட ஸ்மெல் வந்து அந்தளவுக்கு வந்து நல்லா இல்லை, அதனால் வாங்குறதில்ல. ஸோ கடலெண்ணெய் வந்து வாங்காமல் நல்லெண்ணெய் தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற குக்கிங்க்கு. அப்புறம் ஆலிவ் ஆயில் வந்து யூஸ் பண்ணுவேன் சப்பாத்திக்கு, அப்புறம் வந்து இட்டாலியன் டிஷ் எதாவது பண்ணேன் அப்படின்னா. அப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில் வாங்கி வச்சுருக்கேன். அது வந்து அப்பளம் பொரிக்கிறதுக்கு இந்த மாதிரி மட்டும் யூஸ் பண்ணிக்கிறது. இப்போ என்னோடய ஆயில் பாட்டில்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சிங்கில் வச்சுட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடியில் வந்து எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கல் உப்பு இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து அந்த பாட்டிலுக்குள்ளே வந்து போட்டு விட்டுறணும். ஸோ இந்த மாதிரி கல்லுப்பு வந்து போட்டுக்கலாம். இதுக்கு பதிலாக அரிசி கூட வந்து நம்ம சாப்பாட்டு அரிசி இருக்குல்ல, அது கூட வந்து உள்ளே வந்து போட்டு விடலாம். இது எதுக்காகனா நான் அடியில் இருக்க அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்து நல்லா வந்து க்ளீன் ஆகிடும். இல்லைனா வந்து நம்ம என்னதான் சோப்பு வச்சு நம்ம க்ளீன் பண்ணால் கூட அது அடியில் வந்து கொஞ்சம் பிசுப்பு தன்மை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவேன். ஒன்று ரைஸு இல்லைனா கல்லுப்பு போடுறது இன்னும் வந்து நல்ல அழுக்க வந்து எடுத்து விட்டுரும். ஸோ இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம டிஷ் வாஷிங் லிக்விட் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து பாத்திரங்களை ஒரு லிக்விடை வந்து உள்ளுக்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றிட போகிறேன் இந்த 3 பாட்டில்லையும். அதுக்கப்புறம் நல்லா சூடாக இருக்கிற தண்ணி அது வந்து இந்த பாட்டிலுக்குள்ளே வந்து ஊற்றணும். ஸோ ஊற்றிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சாலே போதும். ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஒரு 1/2 மணி நேரம் வந்து ஊறினாலே வந்து பாட்டில் வந்து பிசு எல்லாமே போயிடும் வெளியில் உள்ளேன்னு. நான் வந்து இந்த சிங்க்குள்ளேயே வந்து ஊற வச்சுருவேன். நல்லா சுடுதண்ணியை வந்து உள்ளே ஊற்றிட்டு சிங்க்குள்ளேயே அப்படியே எல்லாத்தையும் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து வாஷ் பண்ணி எடுத்தோன்னா சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த பாட்டிலோட மூடி இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரப்பரில் தான் இருக்கும். அதனால் டக்குன்னு வந்து லூஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி சுடு தண்ணியில் வந்து அதை போட்டு வந்து ஒரு 1/2 மணி நேரம் வச்சிட்டோம் அப்படின்னா அது நல்லா வந்து கிரிப் கொடுக்கும். நம்ம இந்த மாதிரி லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேறு வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து பண்ணலாம். இது உடஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக மாற்றிடலாம். பட் இந்த மாதிரி லூஸாக இருக்குன்றதுக்காக இதை தூக்கி போட்டு அதுக்கப்புறம் வேறு வாங்குறதுன்றது தேவையில்லாத செலவு தான். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி தான் நல்லா சுடு தண்ணியில் போட்டுருவேன். ஸோ இப்போ சிங்க்குள்ளே வந்து நான் ஊற வைக்க போகிறேன்றனால உள்ளேயே வந்து போட்டுட்டேன் எல்லாத்தையும். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் தான் இது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷம் ஆகிடுச்சு இந்த பாட்டில்லாம் வாங்கி. ஆனாலும் இந்த ஒரு மூடி தான் அப்போ இருந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லாவே வந்து இருக்குது. இந்த மாதிரி சுடுதண்ணியில் நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது போட்டு எடுத்தோம் அப்படின்னா. இப்போ சிங்க்குள்ளே வந்து நல்ல சுடுதண்ணி பைப்லையுமே எங்களுக்கு சுடுதண்ணி இங்கே வருமா. ஸோ அதனால் நல்லா வந்து சுடுதண்ணியை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி பாட்டில்ஸ் எல்லாத்தையும் அதுக்குள்ளே வந்து போட்டுற போகிறேன். ஒரு 2 பாட்டில் வந்து க்ளீன் பண்ண வேண்டியது இருந்தது. நான் எப்போவுமே என்னோடய பேண்ட்ரியில் இருக்க பாட்டில்ஸ் எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டுலாம் க்ளீன் பண்ண மாட்டேன். என்னென்னலாம் காலி ஆகுதோ அந்த பாட்டில்ஸ் மட்டும் அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ரீஃபில் பண்ணிவிடுவேன்.
ஸோ நான் வந்து முதல் நாள் போயிட்டு கொஞ்சம் தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு வந்து நிறைய தேவைப்படலை, ஏன்னா ஆல்ரெடி வீட்டில் இருக்கிற பொருட்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து எதெல்லாம் வந்து காலியாகிடுச்சு அண்ட் எதெல்லாம் தேவைன்னு மட்டும் பார்த்து லிஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ நான் யூஸ்வலாக எப்போவுமே வந்து ஒரு லிஸ்ட் வந்து எடுத்துக்கிருவேன். எனக்கு என்னென்னலாம் வேணுமோ அது மட்டும் வாங்கிட்டு, அப்புறம் காய்கறிகள் வந்து எப்போ போனாலும் வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் தான் வந்து ரீஃபில் பண்ண போகிறேன். ஆல்ரெடி வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்த பாட்டில்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஊறிட்டுருக்கிறது வந்து அப்படியே ஊறட்டும். இது இந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு அப்புறமா அதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பாட்டில்ஸ் எல்லாம் வந்துட்டு ரீஃபில் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு. அண்ட் இந்த மாதிரி வந்து துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, ரவை இந்த மாதிரிலாம் 1 கிலோ வந்து வாங்குவேன். எங்கள் 2 பேர்த்துக்கு வந்து இது 1.5 மாதத்துக்கு வந்து கரெக்டாக வரும். இதில் மிச்சம் கூட சம்டைம்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா சாம்பார் இதெல்லாம் நம்ம வந்து எப்போயாவது தான் வைப்போம், வாரத்தில் 1 நாள் அந்த மாதிரி. அப்புறம் பருப்பு இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் எப்போயாவது தான் வைப்பேன். ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள் அதிகமாக வந்து காலியாகாது. ஸோ நமக்கு வந்து எண்ணெய், உப்பு இந்த மாதிரி ஐட்டங்கள் அதிகமாக காலியாகும் போது அப்பப்போ வந்து வாங்கிக்கிறது. நான் வந்து ஒரு லிஸ்ட்டே வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி எங்களோட ஃபேமிலிக்கு என்ன வந்து நாங்கள் சாப்பிடுவோமோ அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன பொருட்கள்லாம் வந்துட்டு எவ்வளோக்கு வந்து வாங்கினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லிஸ்ட்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுபடி தான் வந்து நான் என்னோடய க்ராசரி எல்லாமே வந்து வாங்கிக்கிறது. ஸோ அதே மாதிரி என்னோடய ரெசிபீஸ் நான் என்னென்ன பண்ணுவேன் அப்படின்றதும் வந்துட்டு ஒரு லிஸ்ட்டு இருக்கும். ஸோ அதனால் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கிறோம் அப்படின்றதுனால ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் வந்து வாங்கிக்கிறது. மற்றபடி ஒரு சிலதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அப்பப்போ ஏதாவது மெனு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும்போது பக்கத்தில் வந்துட்டு சில பொருட்கள் வந்து வாங்கிக்கிருவேன். இது தவிர்த்து வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸு இதெல்லாம் தான் அப்பப்போ வந்து நமக்கு என்ன தோணுதோ, என்ன வந்து நம்ம சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கிறது. மற்றபடி இந்த க்ராசரி இது எல்லாமே ஒரே மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அண்டு கொஞ்சம் சின்ன பாட்டிலாக இருந்ததுன்னா பாட்டிலில் கொட்டினது போக மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் இந்த மாதிரி வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி நம்ம கிளிப் வந்து போட்டு அதுக்கு ஒரு தனியாக ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய பாக்ஸில் வந்து வச்சுருவேன். அப்பப்போ வந்து தேவைப்படும் போது எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்றத வந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ மெயினாக வந்து என்னோடய பேண்ட்ரிக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் பாட்டில் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். அப்போ தான் நமக்கு வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றது கண் கூட நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ என் ஹஸ்பண்டும் ஏதாவது கிச்சனில் எடுக்க வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இது பார்க்கும்போது தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா வந்து நம்ம லேபிள் ஒட்டணும், இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது. ஸோ அந்த வேலையெல்லாம் நம்ம இழுக்க தேவையில்லை. இந்த மாதிரி 2-3 பேர் வந்து நம்ம கிச்சனை வந்து அக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் பாட்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி தனியாக வந்து கிளிப் போட்டு அதை ஒரு பாக்ஸில் வைப்பேன் இல்லையா. ஸோ அப்போ வைக்கும்போது ஒரு லிஸ்ட் எடுத்துருவேன், என்னென்னலாம் வந்து இன்ஸ்டாக்லாம் இருக்குது அப்படின்ட்டு. அந்த லிஸ்ட்டை வந்து ஃப்ரிட்ஜுக்கிட்ட வந்து ஒட்டி வச்சுருவேன். ஸோ அப்போ பார்க்கும்போது நமக்கு தெரியும் இதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி மிச்சம் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து அதை எக்ஸ்ட்ராவாக போயிட்டு வாங்க மாட்டோம். அண்ட் நான் வந்து என்னோடய குக்கிங்க்கு வந்து கல்லுப்பு தான் வந்து யூஸ் பண்ணுவேன். எனக்கு அதுதான் வந்து கரெக்டான அளவு தெரியும் கையில் எடுத்து போடும்போது. ஸோ நமக்கு வந்து இந்த சால்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு வந்து அளவு தெரியாது. ஏதாவது பொரியலுக்கு அந்த மாதிரி பண்ணும்போது மட்டும்தான் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வாங்கி வச்சுருக்கேன். நான் ஹிமாலயன் பிங்க் சால்ட்டு தான் வாங்கி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் போட்டாலே நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதனால் வந்து இது இந்த சின்ன பாக்கெட் வாங்கினாலே நல்லா நிறைய நாள் வரும். நான் வந்து ஏதாவது காய் வேக வைக்கும் போதே வந்து கல்லுப்பே சேர்த்து போட்டு வேக வச்சுருவேன். ஒரு வேளை வந்து ஏதாவது ஃப்ரை பண்ணுற உருளைக்கிழங்கு அந்த மாதிரி பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி தூளுப்பு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த குட்டி ஜார் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு கலரில் எனக்கு கிடச்சிது. நான் வந்து இங்கே இருக்க ஒரு லோக்கல் ஷாப்பில் வாங்கினேன். ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொல்லிட்டு உப்பு போட்டு வைக்கிறதுக்காகவே வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் மஞ்சள் தூள் வந்து நான் இப்போ இந்தியன் ஸ்டோர்லேயே போய் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா லிடிலில் வாங்கின காலியாக போகுது இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் அங்கே போயிட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். எனக்கு எங்கெல்லாம் வந்து ஆஃபரில் கிடைக்குதோ அதெல்லாம் பார்த்து தேடி பார்த்து தான் வந்து வாங்குவேன். ஒரே இடத்துல போயிட்டு வாங்கிட்டு இருக்க மாட்டேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் வந்து ரீஃபில் பண்ணிட்டேன். இனி அப்படியே எடுத்து எல்லாத்தையும் வைக்க வேண்டியது தான். ஆல்ரெடி வந்து நம்மளோட அஞ்சரைப்பெட்டி இருக்கிற ஏரியாவும் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ பேண்ட்ரியும் வந்துட்டு ரீஃபில் பண்ணது பாட்டில்ஸ் எல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த வேலைகள்லாம் வந்து சும்மா எப்போயாவது நமக்கு டைம் கிடைக்கும் இல்லையா, ஏதாவது டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மாதிரிலாம் பண்ணும்போது இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும். குக்கிங்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இதுக்குன்னு தனியாக வந்து ஒரு வேலை வந்து இழுத்து போட்டு பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒர்க்கிங் உமனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் பண்ணணும். அதே மாதிரி ஹிட்ஸ் வச்சுருந்தாலும் தான். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் டைம் இருக்குது, அதனால வந்து எப்போயாவது வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது அப்படியே இந்த வேலைகள்லாம் பண்ணிவிடுவேன்.
ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து ஒரு பொருள் காலியாக அந்த பாட்டிலை நம்ம வந்து கழுவி வந்து ரீஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னாலே வந்து நமக்கு இந்த மாதிரி கிராசரி வைக்கிற எல்லாமே வந்து நீட்டாகவும் ஹைஜீனிக்காகவும் இருக்கும். ஏன்னா ஒரே டைமில் எல்லாத்தையும் பண்ண முடியாது. ஏன்னா ஒர்க் பண்ணுறவங்க கிட்ஸ் வச்சுருக்கவங்களுக்குலாம் வந்துட்டு எல்லாத்தையும் இழுத்து போட்டு பண்ணணும்னு டைமும் இருக்காது. அதனால் இந்த மாதிரி வந்து நமக்கு அப்பப்போ காலியாகும் போது 1-2 பாட்டில்ஸை அப்படியே வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஸோ இது ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஸோ இந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு வர வரைக்கும் இது ஊறிட்டு இருந்தது இல்லையா? ஸோ இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து நல்லா காய வச்சிட போகிறேன். இதை நல்லா காஞ்ச பிறகு தான் நம்ம வந்து மற்ற பொருட்கள் எல்லாம் போட முடியும். அதே மாதிரி ஆயில் பாட்டில்ஸ் வந்து உள்ளே நல்லா வந்து காயணும். ஸோ அதனால் இது எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங்குள்ளே வந்து காஞ்சிருச்சுன்னா நான் வந்து ரீஃபில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மறுநாள் தான் வந்து பண்ணணும். ஸோ நான் வந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுருந்தேன்னா, ஸோ உள்ளே வந்து நல்லா டிஷ்யூ பேப்பர்லாம் போட்டு நல்லா தொடச்சிட்டு காய வச்சுருந்தேன். அதனால் கொஞ்சம் வந்து மறுநாள் காலையிலே வந்து காஞ்சிருச்சு. ஸோ அன்றைக்கி ஈவினிங் வந்து என்னால் ரீஃபில் பண்ண முடியல. ஏன்னா அந்த ஆயில் பாட்டில்ஸ் வந்து பெருசாக இருக்கு இல்லையா, உள்ளே வரைக்கும் நல்லா வந்து காயட்டும் அப்படின்றதுக்காக விட்டுருந்தேன். அதே மாதிரி அந்த மூடியை வந்து நல்லா காயணும். ஸோ அதனால் இது எல்லாத்தையும் விட்டுட்டு மறுநாள் காலையில் வந்து இந்த மாதிரி ரீஃபில் பண்ணிடலாம் அப்படின்ட்டு மற்ற இருக்கிற ஐட்டங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஆயில் எல்லாத்தையுமே வந்து ரீஃபில் பண்ணிட்டேன். அண்ட் இந்த ஆயில் வந்து ஆலிவ் ஆயில். ஸோ நான் வந்து ஒரு சில இட்டாலியன் டிஷ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி மாவு பிசைகிறது இதெல்லாமே வந்து ஆலிவ் ஆயிலில் தான் பண்ணுவேன். ஸோ அது எல்லாத்தையும் அப்படியே ரீஃபில் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதிகமாக தேவைப்படுறத அந்த 2 பாட்டிலில் ஊற்றிட்டு சன்ஃப்ளவர் ஆயிலை வந்து இந்த ப்ரௌன் கலர் பாட்டிலில் வந்து ஊற்றிடலான்ட்டு. இந்த ப்ரௌன் கலர் பாட்டில் வந்து நான் ஐக்கியாவில் வாங்கினது. பட் இது அந்தளவுக்கு வந்து எனக்கு பிடிக்கல. ஏன்னா இது வந்து இதோட ஓப்பன் வந்து பெருசாக இருக்குது. நம்ம ஊற்றினோன்னா நிறைய வந்து விழுந்துருது. அதே மாதிரி வந்து கொஞ்சம் லீக்கும் ஆகுது. அந்த ஊற்றிட்டு நம்ம வந்து வைப்போம் இல்லையா, வைக்கும்போது அந்த இடத்துல வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து லீக் ஆகுது. ஸோ அதனால் இது அந்தளவுக்கு வந்து ஒர்த் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஐக்கியாவில் வாங்கினது நல்ல வேலையாக நான் 1 மட்டும்தான் வந்து வாங்கினேன். ஏன்னா எனக்கு 1 மட்டும்தான் தேவைப்பட்டது, அதனால் வாங்கினேன். மற்ற அந்த 2 பாட்டில் இருக்குது இல்லையா, அது 1/2 லிட்டர் பாட்டில் நான் அமேசானில் வாங்கினது செட் ஆஃப் 2 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. எந்த ஒரு லீக்கேஜ் எதுவுமே கிடையாது. ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் 2 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இட்லிக்கு தான் ஊற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மொட்டை கருப்பன் ரைஸ் இருக்கு இல்லையா, அதுதான் இப்போ கொஞ்ச நாளாக வந்து இட்லிக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய மில்லட் ஐட்டம்ஸ்லாம் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் இட்லிக்கு. பட் இந்த அரிசி வந்து ரொம்பவே வந்து இட்லி சூப்பராக இருந்தது அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு நமக்கு இட்லி அரிசி வந்து போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த அரிசி மட்டுமே போடலாம். ஸோ அது 4 கப் எடுத்துகிட்டு 1 கப் அளவு உளுந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் இது மட்டும்தான் வந்து சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு நான் அப்படியே வந்து ஊற வச்சுருவேன். ஊற வச்சுட்டு ஒரு 6 மணி நேரம் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் ஒரு 4 மணி போல் வந்து அப்படியே அரைச்சிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு புளிச்சு வந்துடும். இப்போ கொஞ்சம் சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் சீக்கிரமாகவே வந்து நமக்கு காலையில் இட்லி ஊற்றுறதுக்கு புளிச்சிரும். அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் வேர் பண்ணியிருக்க இந்த குர்த்தா செட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கி இங்கே எடுத்துகிட்டு வந்தது. இது வந்து ஒரு ஃபுல் செட்டு தான். ஸோ நான் இதோட ப்ரைஸ் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. அதனால் நான் தெரிஞ்சதுன்னா வீடியோ எடிட் பண்ணும்போது கீழே வந்து டேக் பண்ணுறேன். அண்டு இதோட லிங்க்கும் வந்து கிடச்சது அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். இது வந்து ஃபுல் பட்டியாலா செட் மாதிரி தான். ஸோ பட்டியாலா பேண்ட் வந்து ஃபுல் பட்டியாலா கிடையாது. அண்டு 3/4 ஸ்லீவ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான் வந்து நமக்கு வந்து இருக்குது. நெக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைனீஸ் நெக் மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் துப்பட்டா வந்து நல்ல ஒரு பிளாக் கலரில் வந்து இருக்குது. ஸோ
ஸோ இந்த மாதிரி என்னோட குர்த்தி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதுக்கு தனியாக வந்து ஒரு வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.